வெல்கம் டு தீபாவளி சீரிஸ் எபிசோட் 5. இன்னைக்கு நம்ம பார்க்க போது மீஷோல பர்ச்சேஸ் பண்ண அழகான ஜுவல்லரிஸ். இல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும்ல. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு பெரிய அப்டேட் ஒன்று நடந்திருக்கு. எஸ், நம்மளோட சேனல் நேம் மாத்தி இருக்கோம். இந்த சேனல் நேம் சேஞ்ச் பண்ணதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸ்டைல் சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு மாத்தி இருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராமையும். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போது இயரிங். எஸ், நான் இயரிங் வேற கலெக்ஷன் எடுத்து வரலாம் நினைச்சேன். பட் ஆனா இந்த இயரிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் இல்லையே எடுத்துட்டு வந்துட்டேன். நான் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. இதுல ஏடி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. சி, அழகா இருக்குல்ல. இது போட்டுட்டு இது மேல மாட்டல் மாதிரி ரொம்ப நிறைவா இருக்கும். இது மட்டும் போட்டுட்டு கூட போலாம். நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி அழகா இருக்கும். இதோட ஸ்டோன் கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒயிட் ஸ்டோன் அண்ட் பிங்க் அண்ட் கிரீன் காம்பினேஷன் ரொம்ப அழகா கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட்ல மட்டும் தான் இங்க ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜிம்கில. பேக்ல வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுக்கல. ரொம்ப அழகா இருக்கு ஃபினிஷிங்லாம். எங்கேயுமே வந்து ஸ்டோன்ஸ்ல உடையல, டேமேஜ் எதுவுமே இல்லை. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 836. நல்லா இருக்குல்ல. ரெண்டுத்துக்குமே மாட்டத்துக்கு கொக்கி கொடுக்கல. நம்ம வந்து ஸ்லைட் பண்ணி வச்சுதான் நம்ம குத்துற மாதிரியான ஆப்ஷன் இது. ஸோ ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ப்ரீமியமா இருக்கு, நல்லா இருக்கு. நான் வேர் பண்ணி காட்டுறேன்னு பார்த்துலாமா? சரி, ரெண்டு பக்கம் போடாச்சு. ரொம்ப நல்லா இருக்குல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதா ஒரு ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி நெக்லஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கும் இந்த வீடியோல சில பல சம்பவம் நடந்திருக்கு மீஷோ வந்து வாங்கும் போது. அது என்ன சம்பவம் நான் சொல்றேன். இந்த செட் பார்த்துக்கோங்க. இந்த செட் பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் காம்பினேஷன் ஒயிட், பிங்க் அண்ட் கிரீன்ல இருக்கு. பட் நான் வாங்கினது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்ல தான் நான் வாங்கினேன். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 713 இப்போ ரேஞ்ச் இதோடது. எனக்கு இது ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்டோனோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. அதனால நான் வாங்கினேன். இதோட கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்ற கோல்டுல இல்லை. அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இது ஷார்ட் நெக்லஸ் மாதிரி போட்டுக்கலாம். நீங்க இது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா வேணும்னா வேர் பண்ணிக்கலாம் நீங்க. எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அதனாலே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இதுக்கு பேர் ஆஃப் இயரிங் வேற கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்ஸ்லாம் வந்து எங்கேயுமே விழல, எல்லாமே ஃபுல் ஃபிளெஜ்ஜா கொடுத்துருக்காங்க. நைஸ். இந்த மேர் பண்ணி கட்ட அப்படின்னு பார்த்தலாமா? ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்னது இல்லை, கரெக்டான சைஸ்ல இருக்கு. இந்த நெக்லஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த சீரீஸ்ல வந்து எல்லாமே காஸ்ட்லியாவும் இருக்காது, எல்லாமே ரொம்ப லோ பட்ஜெட்லயும் இருக்காது. ஸோ மிங்கிள்டா தான் இருக்கும். எனக்கு இந்த செட் பிடிச்சது எதுனால இதோட கலர் காம்பினேஷன் அண்ட் இதோட டிசைன் இருந்தாலும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப அழகா இருந்துச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன்ல கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? அழகா இருக்கு. இதுக்கு மாட்டுல இருந்து தனியா கொடுத்துருக்காங்க கொக்கி. தெரியுதா? இதுக்கு பேர் ஆஃப் இயரிங் வேற கொடுத்துருக்காங்க. நெக் பீஸோட டிசைன் அப்படியே இதுல வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இதை வேர் பண்ணி கட்ட எப்படின்னு பார்த்துலாமா? உங்களுக்கு லாங்கா வேணும்னா லாங்கா கூட நீங்க வேர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா வேணும்னா ஷார்ட்டா வேர் பண்ணிக்கலாம். ஊக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து கொஞ்சம் லாங்கா போடுறேன் நான். ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து இது வரைக்குமே இருக்கு. நான் கொஞ்சம் லாங்கா போடுறேன் நான். ஆற மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு முகப்பு இருக்கிறதுனால எனக்கு இங்க திருப்பிக்குது, வேற ஒன்றும் இல்லை. டிசைனர் சாரியா இருந்தாலும் நல்லா இருக்கும், சில்க் சாரியா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது நல்லா இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது அழகா இருந்துச்சு. கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரியும் இருக்கு, கொஞ்சம் மேட்டிஃபைல இருக்கு இந்த டிசைனு. இதோட கலர்லாம் ஸ்டோன் ரொம்ப யூனிக்கா குட்டி குட்டின்னு கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. எங்கேயுமே டேமேஜ் ஆகாம எனக்கு வந்திருக்கு. எனக்கு இது ரேஞ்ச் பார்த்தா 763. இதுக்கு பேர் ஆஃப் இயரிங்கும் கொடுத்துருக்காங்க. அந்த நெக்லஸ் செட்டுக்கு செட் ஆகிற மாதிரி பேர் பண்ற மாதிரியே நல்லா இருக்கு. இதை வேர் பண்ணி காட்ட அப்படின்னு பார்த்தலாமா? நான் ஜஸ்ட் ஸ்டார்டிங் இதுலேயே போறேன் நான். உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆடி போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல. கொஞ்சம் மேட்டிஃபையா இருக்குது, எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. எனக்கு இது சிம்பிளா இருந்தாலும் நல்லா கிராண்டா தெரியுது. இந்த செட் மட்டுமே போட்டுட்டு நம்ம அழகா வெளியே போயிடலாம் போல, அந்த மாதிரி கிராண்டா இருக்கு. நைஸ். நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது
இன்ஸ்டாலயே ஆகட்டும், யூடியூப்ல ஆகட்டும், மீஷோல ஆகட்டும் ரொம்ப சேலான ஒரு ப்ராடக்ட் இது. இதுதான் அந்த ப்ராடக்ட். இதுல ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. இப்ப ப்ரீவியஸா ஒரு செட் காமிச்சிருப்பேன். அது எல்லாமே ஒரே செல்லர் தான் இவங்கலாம். அதுல வந்து ஒரு ஊ குடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஊ குடுக்கல. அதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. அழகா கொடுத்துருக்காங்களா, ஏடி ஸ்டோன்ஸ்லாம் வச்சு அழகான டிசைன், ஒரு டைமண்ட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஸ்டோன்ஸ்லாம் எனக்கு அதனாலே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ப்ரீமியமா இருக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 933. அவ்வளோ அழகா இருக்கு. கீழே மாங்காய் டிசைன் வச்ச மாதிரி, மேலே வந்து ஃபிளார் டிசைன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேக் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி கியூட்டா 2 இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. குட்டியா இருக்கு, பட் பரவாயில்ல. அதுக்கு பேர் பண்ற மாதிரி கொடுத்துருக்கு, ரொம்ப நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல, குட்டியா இருந்தாலுமே. டடா! நல்லா இருக்குல்ல. வாவ்! செம்ம பிரீமியமா இருக்கு. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப கிராண்டா இருக்கு. நான் ஏதோ ஒரிஜினல்ல வந்து போட்டிருக்க மாரி இருக்கு. இல்ல நான் ஏதோ ஜுவல்லரி ஷாப்ல போய் நானே பார்த்து, நானே ஆசைப்பட்டு வாங்குன மாரி இருக்கு அந்த செட்டு. மீஷோல வாங்குனேன்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான செட்டா இருக்குது. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப கிராண்டா இருக்கு. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 433. வெயிட்டா வேற இருக்கு. டிசைன்ஸ் கிட்ட பார்த்துக்கோங்க. லக்ஷ்மி டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டா இருக்கு, அழகா இருக்கு. கொஞ்சம் மேடிஃபை பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இங்க மேல இருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் பாலிஷ்லாம் போன மாதிரி எனக்கு தோணுது. வீடியோல தெரியுதான்னு தெரியல. பட் ஆனா இங்கெல்லாம் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்கு. இப்படி பார்க்க நல்லா இருக்கு, கிட்டக்க பார்க்க கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் பண்றதுக்கு இயரிங் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் செட் பார்த்த மாதிரி ப்ரீமியமா தெரியல. ஓகேயான செட் தான் இது. ஏன்னா வந்து மேட்ஃபை ரொம்ப மேட்ஃபை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றது, டிசைன்ஸ்லாம் வந்து ஒழுங்கா மோல்டிங் பண்ணாம ஒழுங்கா பண்ணாம அது மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் பார்த்த அளவுக்கு ப்ரீமியம் இல்ல. ஓகே ஓகே, குவாலிட்டி வந்து இது ரொம்ப லோவா தான் இருக்கு. பட் பார்க்க வேணா ஓகேயான இதுவா தான் இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு இந்த லக்ஷ்மி டிசைன் மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது நிலா. எஸ், நிலா இருக்க டிசைன் தான் இது. பாருங்க, அந்த ஸ்டோனு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க, ப்ரீமியமா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ்? அவ்வளோ ப்ரீமியமா கொடுத்துருக்காங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஸ்டோன்ஸ். இதுக்கு பேர் பண்றதுக்கு இயரிங் கொடுத்துருக்காங்க. வாவ், இதுக்கு குறைஞ்சதே கிடையாது. அவ்வளோ அழகா இருக்கு இதோட செட்டோட இயரிங். தெரியுதா உங்களுக்கு? ஸ்டோனோட குவாலிட்டி பாருங்க, எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க. எனக்கு எங்குமே டேமேஜ் இல்லை, அவ்வளோ அழகா ப்ரீமியமா கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் ப்ரீமியம். அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. போய் ஷோரூம்ல போய் நான் வாங்குற இந்த செட்லாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க, தாராளமா அதிகமாகவே சொல்லுவாங்க. இப்போ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மீஷோல வாங்கினது 533க்கு நான் வாங்கியிருக்கேன் நான். இப்போ 533 ரேஞ்சு. மேபி இப்போ ஆஃப்டர் டிஸ்கவுண்ட், இப்போ நிறைய டிஸ்கவுண்ட் சேல்ஸ்லாம் போகுதுல்ல, அதில் வந்து நிறைய கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நான் வேர் பண்ணி கட்டாடி பார்த்துலாம். நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் ரொம்ப ப்ரீமியமா காட்டுது ஆக்சுவலி. நல்லா இருக்குல்ல? ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இது வெஸ்டர்ன் வேர்க்கான கூட யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல? இப்போ ரொம்ப க்ளோஸ்டா என்னமோ கம்பி போட்ட மாதிரி இருந்துச்சு, இப்போ ரொம்ப அழகா தெரியுதுல. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது இது ஒரு லாங் செயின் தான். இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டோன் வச்சிருக்கோம், ஒன்று வந்து ஸ்டோன் வைக்காம இருக்கும். இது நிறைய பேர் வேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. எப்படின்னா லக்ஷ்மி பொட்டிக்லாம் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. அந்த சாரீக்கெலாம் வந்து லாங் செயின் வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். இது ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 753. தாராளமா வாங்கலாம்னு சொல்லுவேன். எதுனாலனா அதோட குவாலிட்டி பாருங்க, அவ்வளோ அழகா ப்ரீமியமா இருக்கு. எங்கேயுமே ஸ்டோன்ஸ் வந்து மிஸ் ஆகல. எல்லா இடத்துலையுமே ஃபினிஷிங்கா கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதுலேயே வந்து வித்தவுட் ஸ்டோனும் நான் வாங்கியிருக்கேன் நான். அது பார்த்தீங்கன்னா 400ல தான் வாங்கியிருக்கேன் நான். இந்த ஸ்டோனுக்காக ரேஞ்ச் கண்டிப்பா அதிகம். ஏன்னா நான் இது வரைக்கும் நான் பாரிஸ்ல கேட்டிருக்கேன், டி நகர்ல கேட்டிருக்கேன், போஷாகத்தை கேட்டிருக்கேன், எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கேன். எல்லா இடத்துலையுமே 1000 above தான் சொல்லியிருக்காங்க. தட்ஸ் சோகம் ஆஃப் த பார்ட். இதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. இது வந்து ரொம்ப சின்னது. இது 415 நினைக்கிறது. இது ரொம்ப சின்னது, இதுக்கு நல்லா பெருசு தெரியுது. அதோட இதுவா உங்களுக்கு என்னோட உள்ளங்கை அளவு இருக்கு பாருங்க.
நல்ல பெருசு அண்ட் ஸ்டோனும் நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது இருக்குல்ல. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ரொம்ப நார்மலா தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் 700 தாராளமா வாங்கலாம். எனக்கு ரொம்ப சீரியஸ்லி பிடிச்சிருக்கு. எனக்கு கோல்டன் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியும் நினைச்சேன். பட் இந்த கோல்டுக்கும் இந்த கோல்டுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் டிஃபரன்ஸா இருக்கு. ரொம்ப பளிச்சுன்னு கோல்டு இல்ல. பட் ஸ்டில் ஃபைன், நல்லா தான் இருக்கு. நைஸ், ஒர்த் ஃபார் த மணி. எனக்கு பிடிச்சிருக்கு. சிம்பிளா அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது கொஞ்சம் சின்னதா இருக்குறா. பட் ஸ்டில் ஃபைன். தெரியுதா உங்களோட சைஸ்? இது ரொம்ப சின்னதா இருக்குது கம்பேரிங். இது கம்பேர் நல்லா பளிச்சுன்னு கோல்டா இருக்கு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி போற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஊக் கொடுக்கல, செயினா தான் கொடுத்துருக்காங்க அப்படியே. இது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. பட் இது ரொம்ப பட்டையா இருக்கு. இது இந்த செயின் இருக்கு பாத்தீங்களா, ரவுண்ட் செயின், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபைன், ஓகே. 400க்கு ஒர்த்ஃபுல் தான் இது. நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது இது ரொம்ப கிராண்டா இருக்கும். வா, இவ்வளவு அழகா இருக்கு. இந்த கோபுரம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, அவ்வளோ அழகா கொடுத்துருந்தாங்க. இதுல இந்த ஒயிட் ஸ்டோன் வச்சு கொடுத்தது இன்னும் ரொம்ப அழகா காட்டின மாதிரி இருந்துச்சு. அதனால நான் பட்டன் வாங்கிட்டேன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1500. 1500க்குலாம் ரேஞ்ச் இதுலாம் தாராளமா வாங்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த செட்டே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது ஒரு மாதிரி பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கனால இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. இது பேர் பண்றதுக்கு அவ்வளோ அழகான ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க. அந்த இயரிங் பாருங்க, இது இந்த கிருஷ்ணன் வந்து புல்லாங்குழல வாசிக்கிற மாதிரியா இருக்கு. தெரியுதா? வாவ், எவ்வளவு அழகா இருக்குல்ல. அந்த கோமாதா வந்து பின்னாடி நிக்கிறது அதுவுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பெருசா இருக்கு. செட்டுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ டீட்டெயிலிங்கா கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம். நல்லா இருக்குல்ல, செம்ம கிராண்டா இருக்கு. நீங்க ஏதாவது மேரேஜ்க்குலாம் போறீங்கன்னா தாராளமா இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாவ், செம்ம கிராண்டா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது 1500 தாராளமா வாங்கலாம். இல்ல நேரா போயிட்டு ஒரு ஷோரூம் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். 1500 கம்மி. அழகா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 745. என்னடா இது ப்ராடக்ட் காட்டாமலே ரேட்டு சொல்றேன்னு நினைச்சாதீங்க. இது வந்து கேரளா ஜுவல் மாதிரி இருக்கும். எப்படி பேர் சொல்றது எனக்கு தெரியல. பட் ஆனா இது நிறைய வந்து கேரளா ஜுவல்லரி ஷாப்ல நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் மாங்காய் மாலை, எஸ், நல்ல ஒரு திக்கு. வாவ், நல்லா. இது சிங்கிள் ப்ராடக்ட். இது ஒண்ணு போட்டாவே மட்டுமே போதும் போல, அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு. நான் காட்டுறேன். எவ்வளவு அழகா இருக்குல்ல. எங்கேயுமே டேமேஜ் இல்லை, எங்கேயுமே கீழே. எனக்கு அந்த டிசைன்ஸ் எல்லா இடத்துலயுமே அந்த ஃபினிஷிங் அழகா கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டா இருக்கு. எஸ், கோல்டே இந்த அளவுக்கு தான் இருக்கும் அந்த கேரளா ஜுவல்லர்ஸ்ல எல்லாம். நல்லா இருக்கு. ஏன் முடிச்சிருக்கு எனக்கு இது. இதை வேர் பண்ணி காட்ட அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் ஆஃப் இயரிங்ஸ்ல எதுவுமே கொடுக்கல. ஸோ இது மட்டும்தான். செம்ம கிராண்டா இருக்குல்ல. நான் வந்து இயரிங் போடல இதுக்கு. நான் இப்படி பார்க்க நல்லா கிராண்டா தெரியுது. சீரியஸ்லி நான் ஏதோ வந்து கேரளா ஜுவல்லர்ஸ்ல போயிட்டு நான் வந்து அந்த நகையை போட்டு பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு வந்து நல்லா ஹெவியா காட்டுது. நல்லா இருக்கு. நைஸ், நல்லா வாங்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 577. இப்போ நான் வேர் பண்ணியிருக்க மாதிரியே ஒரு கோல்ட் பீஸ் மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கிறான். இந்த கலர் கிடையாது, இந்த கலர் கிடையவே கிடையாது. இது வந்து லிட்டரலி ஒரு கோல்டு பீஸ் கலர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஜுவல்லர்ஸ் கலர் இப்படிதான் இருக்கும். இது இது நான் வந்து குறை சொல்லல. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஷாப்ல போய் வாங்கணும்னா ஒரு பிங்கிஷ் கோல்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி லைட் பிங்கிஷ் கோல்டு, அந்த மாதிரியான கோல்டு இருக்கு. செம்ம செம்மையா இருக்கு ஆக்சுவலி இதோட பீஸோட குவாலிட்டி. தெரியுதா? வாவ், அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி ஒரு கோல்டு மாதிரி இருக்கு. இது குட்டியோன்னு இந்த மாதிரி தட்டை வச்சு நடுவில் ஒரு ரவுண்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு கோல்டு பீஸ் செட் அப்படின்னு சொல்லலாம்.
நைஸ் ஒர்த் ஃபார் த மணின்னு சொல்லலாம். இதை வேர் பண்ணி கட்டாடின்னு பார்த்துலாம். நான் ஒரு 5-6 ஊக்கு விட்டுட்டு தான் போடுறேன். நான் அதுக்கிட்ட போராடிட்டு இருக்கேன். நல்லா இருக்குல்ல? மேபி உங்களுக்கு அங்கே பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு ஆனால் விஷுவலைஸாக ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இப்போ சன்லைட் இல்லை, நார்மல் ஒரே ஒரு டியூப் லைட் மட்டும் தான் எரியுது இங்கே ரூமில். நான் ஹெவி லைட்லாம் போடல. ஸோ அப்படிதான் நான் காட்டுறேன். நான் நல்லா இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கு. இந்த ஆலமங்கலம் 577 இதுக்கும் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் கிடையாது. இதே ஓவராலாக 4 டிசைன்ஸ் இருக்கு. டிசைன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் இது இன்னும் கொஞ்சம் பெருசா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுக்காக நான் வாங்கினேன். பட் இதே சின்னதாக தெரியுது. பட் பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளா செயினும் கொடுத்து ரொம்ப அழகா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஷார்ட் சோக்கர் சொல்லலாமா? ரொம்ப சிம்பிளா இருக்கு. இது ரேஞ்ச் 497. பட் இதுல என்ன எனக்கு ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட், இது பார்க்க அழகா இருக்கு. எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. பட் இது கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் போட்டு ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்கு. இது கோல்டனும் கிடையாது, பிளாக்கும் கிடையாது, சில்வரும் கிடையாது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணாம ஒரு நகையை வச்சிருந்தா எப்படி இருக்கும் ஒரு கலர், அந்த கலர்ல இருக்கிறாங்க. இந்த கலருக்கு அந்த கலர் டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அது ஒரு கஷ்டமாக இருக்கிறது. இதுலயே கொஞ்சம் வந்து பிக்சர்லயே கொஞ்சம் டல் கம்மி கலர்ல தான் காட்டுறாங்க. இது ஒரிஜினல் கலரே அதானா அப்படின்னு தெரியல. டேண்ட் கலர்னு நினைக்கிறேன் நானு. இது குட்டி தாமரையில ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட இயரிங். நல்லா இருக்கலாம். நைஸ். நான் வேர் பண்ணி கட்டேன்னு பார்த்தலாமா? நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் கலர் மட்டும் கம்மியா தெரியுற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா அது இன்னும் கலர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி தெரியும் டிசைன்ஸ்லாம். அதான் எனக்கு கொஞ்சம் இப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் மற்றபடி டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு. குவாலிட்டியும் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க, ப்ரீமியமா தான் இருக்கு. பட் கலர் மட்டும் தான் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்கு. மேபி இது அவங்களோட ஒரிஜினல் கலர் இப்படிதான் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. டேண்ட் கலர் மாதிரி கொஞ்சம் ஆக்சிடைஸ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 377. ஓகே, அந்த அளவுக்கு பெருசு இல்லைனாலும் ஒரு ஓகேவான சைஸ்ல இருக்கு. பட் இதில் டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த கிரீட வச்சிருக்கிறதுல இருந்து மாலா போடுறது ரொம்ப டீட்டெயிலிங் அழகா தெரியுது. இது உங்களுக்கு தெரியுதா? இது டீட்டெயிலிங் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி போல நல்லா திரும்பிக்குது. இதுக்கு வந்து பேர் ஆஃப் இயரிங்கா கொடுத்துருக்காங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ஸ்டோன் வச்சு அந்த கீழே லக்ஷ்மி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜிமிக்கி மாதிரி வராம கீழே இப்ப இதுல எப்படி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பேட்டர்னும். இது என்னன்னா ஷேக் ஆகல, தெரியுதா? இது ஷேக் ஆகலை, தெரியுதா? ஸ்டபனா இருக்கு. எனக்கு யூஸ்வலா ஸ்டபனா இருந்தா எனக்கு பிடிக்காது. கொஞ்சமாச்சும் கீழே இருக்கிறது கொஞ்சம் ஷேக் ஆனதா நல்லா இருக்கும். பேன் இருக்க மாதிரி இருக்குல்ல? பரவாயில்ல, வேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தலாமா? நல்லா இருக்கு. பட் ஷேக்கிங்கா இருக்க மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க நினைக்கிறீங்க என்ன? யூஸ்வலா கம்மல்னாவே வந்து நாங்க அழகு அழகா அதோட ஆடுறது. நீ ஏன் ஆட மாட்ற? ஆடு மாதிரி இருக்கு. ஓகே, இவன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எல்லாமே கிடைச்சிருமா? ஜம்னா ஜம்னா டடா. ஃபர்ஸ்ட் டூக்ல போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும் போல, பட் வெயிட்டா இருக்கு கொஞ்சம். ஃபைன். இன்னும் ஏனோடமா இருக்கா இங்க? இதுதான் இங்க பீட்ஸ் கோணையா இருக்கா தெரியல. பீட்ஸ் கோணையா தான் இருந்திருக்கு. ஓகே, மச் பெட்டர். நெக்ஸ்ட் பார்த்தலாமா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது இவரு தான். இவருக்கு தான் வேலைன்ற மாதிரி. எனக்கு இந்த செட்டு ரொம்ப நாளா வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்ல வந்துட்டே இருக்கும். நானா அழகா இருக்கல அழகா இருக்கல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நானு. பட் இந்த வாட்டி ஜுவல்லரி ஹால்ன்றதால இது இல்லாமையா அப்படின்ற மாதிரி வாங்கிட்டேன் நானு. இதோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 810. வாங்கலாமா?
வாங்கலாம். ஏன்னா, இதோட கலரே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இந்த கிரீன் கலர்ல இந்த கோல்டன் பீட்ஸ் குடுத்தது. அதுவும் இந்த இடத்துல குடுத்து ரொம்ப அழகா ஹெவியா காட்டுது அந்த டிசைனு. இங்க இருக்கிறதுக்கும், இங்க இருக்கிறதுக்கு எவ்ளோ அழகா ஹெவியா காட்டுது டிசைனு. அவ்ளோ அழகா குடுத்துருக்காங்க. இதுல என்ன எனக்கு ஒரு சோகம்னா, நான் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன்னா, இதே மாரி பட் ஆனா கொஞ்சம் வேற மாரி இருக்கும். அம் அது வந்து ப்ராடக்ட் வந்துச்சு. ஆனா அதுக்கு பதிலா வேற ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சு. நல்லாவே அந்த ப்ராடக்ட் வந்த அன்னைக்கே ரிட்டர்ன் நான் போட்டுட்டேன் நானு. எனக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நான் போட்டுட்டேன். அது ஒரு துயர சம்பவம். இன்னொன்னு இருக்கு காட்டுறேன். இதுக்கு பேர் வந்து இயரிங் இது கொடுத்துருக்காங்க. கீழே இந்த டிசைன் இப்படிதானே இருக்கு. இது இந்த பீட்ஸ் எல்லாம் மடங்கி இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இதுலதான் இருக்கு. ரிப்ளிகேட் பண்ணிருக்காங்க அழகா. இந்த டாலர் செயினுக்கு ஏத்த மாதிரியான இயரிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல? நைஸ். நான் இதோட ஃபுல் இது காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டோன்ஸ் எல்லாம் அவ்வளவு பக்காவா கொடுத்துருக்காங்க. தெரியுதா? நல்லா இருக்கு. பீட்ஸ்ல எதுவுமே ஃபேட் ஆன மாதிரி இல்ல. எல்லாம் எல்லாமே புதுசா இருக்கு. கோல்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி கோல்டு கிடையாது. கொஞ்சம் சட்டிலான கோல்டுல தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேர் பண்ணி காட்டுற எப்படின்னு பார்த்துலாமா? செம்மையா இருக்குல்ல? வாவ், இது ஒரு கான்ட்ராஸ்டா இந்த மாதிரிலாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வாவ், த செட்டு அவ்வளோ ப்ரீமியமா காட்டும் நம்மளுக்கு. சீரியஸ்லி எனக்கு இந்த சாரிக்கு ரொம்ப அழகா தெரியுது. நான் மிரர் பார்த்து தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, அட்ஜஸ்ட். செம்ம கிராண்டா இருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. நான் இயரிங் பேர் பண்ணி காட்டுறேன். நல்லா இருக்குல்ல? நல்லா கிராண்டா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. ஒர்த் ஃபார் த மணி சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இவங்க தான். இது வந்து ஆக்சுவலி என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. நான் வந்து கிரீன் கலர்ல போட்டேன். இந்த செட்டு போட்டேன் நான். எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன்ல ரிசீவ் ஆயிருக்கு. 1091 இது ஒரு ரேஞ்ச். பட் இப்படி பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கு. இது பீகாக் டிசைன் வரும் இங்க. அந்த கிரீன் இருந்தாலும் இன்னும் நல்லா ஹெவியா தெரிஞ்சது அந்த டிசைன்ஸ்லாம். பட் எனக்கு இன்னமும் அது இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இதுவா பார்க்க, இந்த கலரா பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கு. பட் அந்த கலர் கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டனா இருக்கிறதுனால அந்த இடையில இருக்க அந்த பீகாக் டிசைன் தெரியல. இதுவே அந்த கிரீன் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறதுனால எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அழகா உங்களுக்கு அந்த பீகாக் டிசைன் தெரிஞ்சிருக்கும். அதான் இந்த ரெண்டுத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ். நல்லா இருக்கு. முதல்ல வேர் பண்ணி பார்க்கறேன் எப்படின்னு பார்த்தலாம். எப்படி இருக்கு? பட் ஆனால் எனக்கு செம்மையா குத்துது. இந்த அப்படின்னா பீச்ல எனக்கு குத்துது. எனக்கு முடியல. இங்க 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 எல்லாமே குத்துது எனக்கு. அந்த பீட்ஸோட அந்த கம்பிலாம் வந்து ஒழுங்கா அமைக்கி விடலாம், அந்த மாதிரி குத்த வாய்ப்பு இருக்கு. அது மூலம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பட் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓகே, இதோட வீடியோ எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பார்த்தா இந்த செட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லி ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுத்துட்டு போங்க. எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு. அப்போதான் எங்களுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கு எங்களுக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோ, அப்டேட் பண்ணிக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தீபாவளி சீரீஸ்ல பார்க்கலாமா? அண்ட் பை ஃப்ரெண்ட், உங்கள் ஜெம்னா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.